إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு இந்த சபையில் ஒன்று குழும்பியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் மிகுந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபித்தோழர்களும் நமது நிலையும் என்ற தலைப்பின் கீழ் நபித்தோழர்களை பற்றிய ஒரு சில நிகழ்வுகளை, அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளும் அதில் நமக்கு கிடைத்த அந்த படிப்பினைகளையும் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துவோம். எனக்கு என்ன அப்படின்னா, நபித்தோழர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய அந்த சூழலை மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர கடைசியில் நேரமும் இருக்க மாட்டுது. இப்போ நம்மை பற்றி நம்மளை யோசித்தா மட்டும்தான் நம்முடைய அந்த பாவங்களை விட்டு நாம் விலகி அதிகமான நன்மைகளை நம்ம செய்ய முடியும். ஆமாம் தானே? அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், இந்த மாதிரி தியாகம் செஞ்சாங்க, எல்லாம் சரி. நாம் என்ன செய்யணும்? இந்த பூமி பந்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தூதருக்காக இவ்வளவோ தியாகங்கள் செய்த அந்த சமுதாயம். இது கடைசியாக ஒரு வசனத்தை சொன்னேன். என்னை எப்போவுமே வரலாறை படிக்கும் பொழுது இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை நெருடிக்கொண்டே இருக்கும்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம் அது? எந்த வசனத்தை சொன்னேன்? சாராம்சத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன வசனம் அது? அல்லாஹ் பேசுவான், அவர்கள் சிரமப்பட்டதை போன்று, அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதை போன்று நீங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல், சிரமப்படாமல் லேச சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, ரொம்ப ஈஸியாக சொர்க்கம் போயிடலாம் அல்லாஹ் கேட்கிறான். இப்போ நாமும் ஒரு சில தியாகங்களை இந்த உலகத்தில் செய்துதான் ஆக வேண்டும். கடைசியாக அந்த வட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வட்டியை உண்பவர்களுக்கு அல்லாஹ் போர் பிரகடனம் ரசூலுல்லாஹ்விற்கு எதிர்த்தும் அல்லாஹ்வை எதிர்த்தும் நீங்கள் போருக்கு வாங்க அல்லாஹ் அழைக்கிறான்றதை பார்த்தோம். அல்லாஹ் அந்த வட்டியை ஹராமாக்கி இருக்கான். ஹராமாக்கிய பிறகும் இதை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை எதிர்த்து போருக்கு வாங்க அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் அதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வட்டியினால ரொம்ப மோசமான நிலை,
நம்முடைய சமுதாயத்து மத்தியில் ரொம்ப ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இந்த வட்டிக்கு போகக்கூடிய அந்த ஏழைகளை பார்த்தோம் அப்படின்னா யதார்த்தத்தை சொல்லிதான் ஆகணும். பிள்ளைக்கு கட்டால சூழல், பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும். 2 லட்சம் கேட்கிறாங்க, மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படி கொடுக்க முடியும் அந்த 2 லட்சத்தை? என்ன செய்யறதுன்னு தெரியல. சொந்த பந்தங்கள் அனைவரிடத்திலும் போறார், உறவினர்கள் அனைவரிடத்திலும் உதவியை நாடி போறார். என்ன சூழல் அப்படின்னா எந்த உதவியும் கிடைக்கல. கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாகவும் வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாகவும் மிகுதியாகவும் காணப்படுறாங்க. பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றணுமே, மனைவியுடைய உயிரை காப்பாற்றணுமே, தாயுடைய உயிரை காப்பாற்றணுமே, வட்டியின் பக்கம் போயிடுறாங்க. வட்டியில ஒரு அது கூட சில நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, உதவியை கேட்டு வந்தவருக்கு என்கிட்ட இந்த பணமும் கிடையாது, என்னுடைய மனைவியுடைய நகை இருக்கு, இதை நீ அடமானம் வச்சு வட்டிக்கு விட்டு அந்த பொருளாதாரத்தில் நீ வந்து, அதாவது வட்டியாக உதவி செய்யக்கூடிய சகோதரர்களை பார்க்கும். அல்லாஹுடைய தூதர் சபித்தாங்க. 4 பேரையும் அல்லாஹுடைய தூதர் சபிச்சாங்க. யார் 4 பேர்? ஆக்கிலு ரிபா, இந்த வட்டியை யார் சாப்பிட்றாங்களோ, வட்டிக்கு விட்டு வட்டிகளை சாப்பிட்றாங்களோ, அந்த வரக்கூடிய அந்த காசில், அவர்களை அல்லாஹுடைய தூதர் சபிக்கிறாங்க. இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களையும் சபிக்கிறாங்க. வகாதிபுஹு, அதை எழுதக்கூடியவர்கள், அதை அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் சபிக்கிறாங்க. அதுக்கு சாட்சி வஷாஹிதஹு, அதற்கு யார் சாட்சி ஆகிறாங்களோ. ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்கும் பொழுது, இந்த பேங்க்ல யாராவது அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா, அவங்க கையெழுத்து போடணுமே, அழைக்கும் பொழுது அப்படியே ஜிப்பாவெல்லாம் மாட்டிட்டு தொப்பியெல்லாம் தாடியெல்லாம் வச்சுட்டு போறாரு. என்னவா? கையெழுத்து போடுறது, ஒரு சாட்சியாக போவதற்கு. அவர்களையும் ரசூலா சேர்க்கிறாங்க. எல்லாருமே இந்த தீமையில சமம். வட்டியை எழுதக்கூடியவன், அதை வாங்கக்கூடியவன், அதை கொடுக்கக்கூடியவன், அதற்கு சாட்சி கையெழுத்து போடுறார்கள், அவரை உட்பட அனைவரும் இந்த பாவத்தில் சமம். ரொம்ப மோசமான பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வீட்டுக்கு போனால் எடுத்து படிச்சு பாருங்க, 2085வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல 2 மலக்குமார்கள் வராங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு, புனித இடத்துக்கு அழைத்து கொண்டு போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த இடத்துல ஒரு போயிட்டு இருக்கும் பொழுது, நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரத்த ஆறு வந்து ஓடுது. அந்த ஆறில் ரத்தமும் சீலும் சலங்களும். இந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் போட்டு வேதனை செய்யப்படுவாங்க. அவருடைய அந்த ரத்தங்களும் சீலும் சலங்களும் அது ஒரு ஆறாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கான். அந்த ஆறில் ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. அந்த ஆற்றிலிருந்து அந்த ஆற்று ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு ஆறு, மனிதனுடைய ரத்தம், அந்த சீல், அந்த சலங்கள், அதனால் ஏற்பட்ட ஒரு ஆறு. அந்த ஆறில் ஒரு மனிதன் மூழ்கி இருக்கான். அந்த ஆறுல இருந்து வெளியே வருவதற்காக நீச்சல் அடித்து கொண்டு வெளியே வரத்துக்கு முயற்சி செய்யறான். அந்த ஆற்றுடைய அந்த கரை ஓரத்தில் ஒரு மலக்கு நிப்பாட்டி, இன்னொரு மனிதர் மலக்கோ மனிதரோ அவர் நிப்பாட்டி ஒரு பெரிய கல்லை தூக்கி அவருடைய முகத்தில், அவருடைய வாயில அடிக்கிறார். இவர் வெளியே வர முயற்சி செய்கிறாரு. இவர் வெளியே அந்த கரையின் பக்கம் வந்த உடனே அந்த நபர் அடிப்பாராம். அடித்த உடனே இவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுவார். ஆறுடைய நடுவில் இருக்கார், கரை ஓரத்துக்கு வந்துடுறாரு, கல்லால் அடிக்கப்படுறார், திரும்ப ஆற்றுடைய நடுவில் வந்துடுறார், திரும்ப நீச்சல் அடிக்க. அங்கே வேதனை, எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சிடணும். வெளியே முயற்சி செய்யும் போதெல்லாம் அடிக்கப்படுறார். வாயிலே அந்த கல்லால் தூக்கி அடிக்கப்படுறார். திரும்பவும் அந்த நதியுடைய, அந்த ஆறுடைய அந்த நடுப்பகுதிக்கு வந்துடுறார். ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறாங்க, யார் இது, யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க வாங்க வாங்க, இப்போ நடந்து போகும், இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. அப்படி அழைத்து கொண்டு போறாங்க. சிறிது நேரம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மன் ஹாதா, அது யாரு? அவ்வளவு கொடூரமாக வேதனை செய்யப்படக்கூடியவர்கள், கற்களினால் முகத்தில் அடிக்கப்படக்கூடியவர், யார் அது? அந்த ரத்த ஆறில் தவிக்கக்கூடிய யார் அது? ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, ஆக்கிலு ரிபா, வட்டியை சாப்பிட்டவர்கள்.
இந்த வட்டியும் பணத்தில் தன்னுடைய உடலை வளர்த்தவர்கள். யோசிச்சு பாருங்க, சாதாரணமான வேதனையா? அல்லாஹ் பைத்தியக்காரனாக எழுப்புவான் நாளை மறுமை நாள். பல முஸ்லிம்களை அதிகமான அடகு கடைகளில் புர்காவை அணிந்து கொண்டு முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம். அந்த நகையை அடமானம் அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழல், வட்டிக்கு அடமானம் வைத்து அந்த பணத்தை பெறக்கூடிய ஒரு சூழல். முஸ்லிம்கள் பலர் வட்டிக்கு விடக்கூடியது. சேட்டு கடைக்கு போனால் 10% போடுவாங்க. நீங்கள் நம்மளாக இருக்கீங்க, நான் 5% போடுறேன், ஒரு 3% போடுறேன். தெரிந்த நபராக இருக்கீங்க, இருக்காங்களா இல்லையா? எந்த சூழலும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வட்டின்னு தெரியும், அதை கணக்கை எழுதுறாங்கல்ல. ரசூல் அவங்களையும் சேர்த்து தானே சொல்றாங்க கணக்கு எழுதக்கூடியவர். இல்லை போய் வேறு வேலையே கிடைக்கல, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது, பேங்க்ல வேலை தான் கிடைக்குது. அல்லாஹ்விற்காக விடும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானா இல்லையா? வல்லாஹு கைருர் ராஸிகின். அல்லாஹ் தான் நீங்க உணவளிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய தாய்மார்களுக்கு. வல்லாஹு கைருர் ராஸிகின். அல்லாஹ் தான் அனைவருக்கும் உணவளிக்கிறான். அல்லாஹ் தான் உணவளிப்பதில் அல்லாஹ் சிறந்தவன். அல்லாஹ்விற்காக நீங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக ஏதோ ஒரு தியாகத்தை நம்ம செய்யும் பொழுது, நமக்காக யாரோ ஒருத்தர் தியாகம் செய்யறார். நம்ம கீழே தடிக்கி விழும்போது கையை பிடிச்சி நம்ம காப்பாத்துற, ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கும் பொழுது அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறார். அவர் மீது நம்ம மேல நமக்கு பாசம் வருமா வராதா? யதார்த்தம், மனிதனுடைய யதார்த்தம் வருது தானே. இப்போ அல்லாஹ்விற்காக நம்ம ஒரு தியாகம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை அப்படியே விட்டுருவானா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்யும் பொழுது, அவர் ஒரு இக்கட்டில் இருக்கும்போது நாம் உதவி செய்யணும் நினைக்கிறோமா நினைக்க மாட்டோமா? நம்ம ஒரு இக்கட்டான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான், நமக்கு ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி, நம்முடைய நண்பர் உதவி செஞ்சுட்டாருன்னு வைங்கல, அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது உதவி செய்யணும்னு நினைக்கவா செய்வோம்ல? நம்ம கிட்ட இல்லைனாலும் எப்படியாவது உதவி செய்யணும் நாம நினைக்கிறோம். மனுஷன் நாம நினைக்கிறோம்லங்க, அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அல்லாஹ் நாம் தடுமாறும் பொழுது அல்லாஹ் கையை பிடித்து தூக்குனான்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வுக்கு உதவுறதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்க செய்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கியதை நம்முடைய வாழ்வில் ஹராமாக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் கோவம் வரும். இந்த இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க நம்முடைய ஈதுல் அத்ஹா பக்ரீதுடைய பெருநாள் வரும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, மாட்டுக்கறி சாப்பிட்டதால் பல நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, மாடை அறுத்ததால் பலர் கொலை செய்யப்பட்டு நிற்க வைத்து நடு ரோட், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவன் அதுக்கு தான் ஆட்சி கட்டில வந்து அமர்ந்திருக்கான். கோமா என்னுடைய அது தாயின்னு சொல்லுவான் மாடை. இப்போ அவர்களை எதிர்த்து அந்த மாதிரி பேசும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம், இளைஞர்களுடைய அந்த போராட்டம் பயங்கரமாக இருக்கு. மாட்டை வெட்டக்கூடாதுன்னு சொன்னா மாட்டையும் வெட்டுவோம், ஒன்னையும் வெட்டுவோம் தான் பேசுறாங்க. மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நாங்க சாப்பிடுவோம், என்ன வேணாலும் செஞ்சுக்க பேசுறாங்க. எதற்காக? இந்த பேசதான் செய்யணும், பேசக்கூடாதுன்னு சொல்லல. பேசக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்கிற, பேசக்கூடிய அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிற, அதுல தவறு கிடையாது. எதற்காக அந்த கோபம் எதற்காக வருது? அல்லாஹ் எங்களுக்கு ஹலால் ஆக்கியதை, அல்லாஹ் எங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கியதை நீ யாரா எனக்கு ஹராம் ஆக்குறது? அப்படிதானே அந்த உணர்ச்சி தானே. அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கா மாட்டுக்கடையை, நீ எனக்கு யார் ஹராம் ஆக்குறது? நான் சாப்பிடுவேன், அப்படிதான் சாப்பிடுவேன், கேட்டா ஒன்னையும் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் ஆக்குறான். நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் என்ன பண்றாங்க? அல்லாஹ் ஹராமாக்கிய பல காரியங்களை, அல்லாஹ் தடை செய்த பல காரியங்களை, அல்லாஹ் இதை செய்தால் நரகம் என்று சொன்னது, அல்லாஹ் இது பாவம் என்று பேசிய பல பாவங்களை
ஹலாலாக்கி இருக்குமா இல்லையா? ஒரு பாவமாகவே பார்க்காம இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமாக தானே இருக்கு. அவன் செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசம் என்னங்க? ரெண்டு பேரும் சம்பந்தம். அவன் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறான். முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குறாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. அவனை விட இவர்கள் கேவலமானவங்க. ஏன் இப்படி சொல்றோம்? அவனுக்கு அல்லாஹ் கிடையாது, அவனுக்கு ரசூலுல்லாஹ் கிடையாது, அவனுக்கு திருமறை குர்ஆன் கிடையாது, அவனுக்கு இஸ்லாம் கிடையாது. நமக்கு எல்லாம் இருந்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் என்னுடைய வழிகாட்டின்னு பேசிய பிறகு அல்லாஹ் ஹராமாக்கியது பல காரியங்கள். பல இளைஞர்களை பார்க்கிறோம். நோன்பு நேரங்கள்ல நேற்று பார்க்கிறேன், பள்ளிக்கு வந்து நோன்பு திறக்கிறாரு. மகரிப் தொழுகைக்கு ஆளாகணும், தொழுது முடிச்சு போறோம், டீ கடையில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. பலர் இந்த புகைப்பிடிப்பதற்காக நோன்பை விடக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். நோன்பை வைத்த பிறகு நோன்பை வைத்து கொண்டு இந்த பகல் பொழுதுல எல்லா பேருதலா இருப்பார். நோன்பு முடிஞ்சிருச்சா, நோன்பை திறந்தாச்சா, பக்கத்து கடையில போயிட்டு சிகரெட் அடிக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், முஸ்லிம்கள், தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள், நெத்தியில பார்த்தா அந்த தொழுகையுடைய அந்த சஜ்தாவுடைய அந்த அச்சலா இருக்கும். பெட்டி கடையில சிகரெட் தான் பாய் வியாபாரம். அது இல்லாம எப்படி பாய்? நான் புகைப்பிடிக்க மாட்டேன் பாய், நோ ஸ்மோக்கிங் அது போட்டுருவாரு, புகைப்பிடிக்க கூடாது. முஸ்லிம் சிகரெட்டை விற்பனை செய்கிறாரு. இவருக்கு எனக்கு அந்த புகையெல்லாம் ஆகாது, யாராவது பிரிச்சா பாய் அப்படிக்கா போய் பிடிங்க. அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் ரொம்ப சர்வ, அவர்களை பேசதான் செய்யணும். அவனை விட மோசமானவனா இல்லையா? ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தின் பேசக்கூடியவர்கள் அவன் செய்யற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா. பல இளைஞர்கள் ஆபாசங்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய பல இளைஞர்களை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆபாசத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது அந்த பார்க்கும் பொழுது தன்னுடைய தந்தையுடைய அந்த காலடி சத்தமும் தாயுடைய அந்த குரலும் அப்படி கேட்டுச்சுன்னா அப்படி பதறி போய் எழுந்து அதை எடுத்து வைக்கிறான்ல. அப்ப அந்த தந்தையுடைய காலடி சத்தத்திற்கும் தாயுடைய அந்த குரலுக்கும் கொடுக்காத அந்த மதிப்பு, கொடுக்கிற அந்த மதிப்பு, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அலறான், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஒரு அசிங்கமான பாவத்தை செய்யக்கூடாது, பதறான்ல. அந்த காலடி சத்தத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையா? அல்லாஹ் பார்க்கலாம்ங்க. தாய் பார்த்திடக்கூடாது நான் பாவம் செய்யறது, தந்தை பார்த்திடக்கூடாது, என்னுடைய மனைவி பார்த்திடக்கூடாது, அப்படி பாவம் செய்யக்கூடியவர்கள் யோசிக்கிறதே கிடையாது. அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் என்ன பார்க்கிறானே, நான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு அந்த மதிப்பு கூட கொடுக்கிறது கிடையாதா? அல்லாஹ்வை அவ்வளவு மட்டமாக ஆக்கி வைத்திருக்கோமா? ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு மட்டமாக ஆக்கிட்டோமா? நம்ம செய்யக்கூடிய பாவங்களை சிந்திச்சு பாருங்க. இந்த பாவங்களை செய்யணுமே, வெறும் பாவம் தானேன்னு கடந்துட்டு போக முடியாது. பார்பரி மசூதியை இடிச்சிட்டான். அந்த மஸ்ஜிதை இடிச்சது பெரும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பார்க்கிறோம், தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வருது. அவர்களுக்கே தெரியும், உலக மக்களுக்கே தெரியும் ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி ஒண்ணுமே செய்ய முடியல. முஸ்லிம்கள் என்ன இதை மறக்க மாட்டோம். சோசியல் மீடியால ஃபேஸ்புக் முஜாஹித் இருக்கான், ஃபேஸ்புக் போராளிகள், இன்ஸ்டாகிராம் போராளிகள், அதுல போராட்டம். ஒரு ஜுப்பாவை போட்டுட்டு தொப்பியை போட்டுட்டு வாழெல்லாம் வச்சுட்டு டிபி வைத்திருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக்கில் பேசுறாங்க, மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். எங்களுக்கு இழைத்த பெரிய ஒரு அநீதி. ஆமா, அநீதி தான், பேசதான் செய்யணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பள்ளிவாசலை இடித்தது என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி. பேசக்கூடிய பல ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்துக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள்ல கோஷமிடுறோம்.
அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை காப்பதற்காக என்னுடைய கழுத்துகளில் தூக்கு கயிறு நெருக்கப்பட்டாலும் அல்லாஹ் அக்பர் பேசுறோமா? அல்லாஹ்விற்காக உயிரை இழக்க தயார் பேசுறோமா? அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக என்னுடைய தலையை அடமானம் வைத்து என்னுடைய தலையை அறுத்தால்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை காப்பாற்ற முடியும் என்றான் ரசூலுல்லாஹ். எங்களை கோலையாக விட்டு செல்லல பேசுறோமா இல்லையா? கோஷமிடுறோமா இல்லையா? ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து போஸ்ட் போட்டுட்டு இருப்பார், பயங்கரமான விவாதம் நடக்கும். அங்க தொழுகைக்காக பாங்கு, ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகைக்காக பாங்கு விட போகணும். இவர் இங்க உட்கார்ந்து ஃபேஸ்புக்கில் போராட்டம் செஞ்சுட்டு இருப்பார். பார்க்கிறோம் இளைஞர்கள். பள்ளிவாசலை இடித்தது, ஒரு தூணை, ஒரு பில்டிங்கை, ஒரு கட்டிடத்தை இடிச்சிட்டாங்க. அதற்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது. கோபம் ஏற்படுதான் செய்யணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் இடிச்சது ஒரு பள்ளிவாசல். நம்முடைய தெருக்கல்ல பள்ளிவாசல் இல்லையா? அங்க ஃபஜ்ருடைய தொழுகை நடக்கலையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது நிலவுபட்ட ஒரு மார்க்கம். அதுல முக்கியமான தூண் எது? தொழுகை. அவன் ஒரு கட்டிடத்தை இடிச்சுச்சான்னு சொல்லி ஃபேஸ்புக்ல போராடக்கூடிய அந்த போராளிகளை பார்த்து கேட்கு, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கு, அங்க போராட்டம் செய்றீங்க, கட்டிடம் சரி ஓகே, இங்க நாம இஸ்லாத்துடைய தூணை உடைச்சிட்டு இருக்கோமே, இடிச்சிட்டு இருக்கோமே. இஸ்லாத்துடைய ஒரு தூண் தானுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், 5 தூண்களை சொல்லி கொடுக்குறோமா? அந்த தூணே நம்மிடத்தில் சரியா இருக்கா? இந்த ரமதான் மாதத்தில் பார்க்கக்கூடிய அந்த மக்களை மற்ற மாதங்கள்ல பார்க்க முடியாது. எங்க போறாங்க? இல்ல போய் வியாபாரத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுறான், அந்த ஏரியால கூட ஆளை காணுமே. நாம நம்ம நிலையை யோசிச்சு பார்க்கணும். பல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம், சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைனா அதற்காக குரலை உயர்த்தக்கூடிய நாம், நம்முடைய நிலை என்ன? என்னுடைய ஈமான் எப்படி இருக்கு? நான் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் தடை செய்த அந்த ஹராமான காரியங்களை என்னுடைய வாழ்வில் நான் தடை செஞ்சுட்டேனா? அல்லாஹ் இது ஹலா, இது செய்யுங்க உங்களுக்கு நன்மை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை செஞ்சா உங்களுக்கு அதிகமான நன்மை, அதெல்லாம் செய்யறோமா? மற்றவங்களை பத்தி குறை பேச சொன்னா, மற்றவர்களை பற்றி பேச சொன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசுறோம். நம்மை பத்தி யோசிக்கிறோமா? அவன் என்ன செஞ்சிருப்பான், இவன் ஏன் செஞ்சான், இவன் ஏன் இப்படி செஞ்சான், இதை செஞ்சதுக்கு என்ன காரணம் இருக்கு, அதெல்லாம் யோசிக்கிறோம். வாழ்வில் இந்த பாவங்களை செஞ்சிருக்கு, இந்த பாவங்களிலிருந்து நம்மை வெளியே அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கணும். இந்த ரமதான் மாதம் அல்லாஹ் அதிகமாக தௌபா கொடுக்கக்கூடிய மாதம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம செய்த அந்த தவறுகளை முதல்ல என்ன ஆரம்பிப்போம். இந்த தவறுகளை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறேன், இந்த தவறுகள்ல இருந்து எப்படி வெளியே வருவது, அதை வெளியே வருவதற்காக பல பேசுறாங்க. சின்ன பிள்ளையில இருந்து அந்த இளைஞர் வயசுல இருந்து பிடிச்சிட்டு இருக்கேன், வாய்ப்புக்கு பிடிக்கிறேன், விட முடியல, விட முடியலன்னு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? சின்ன வயசுல பழகுனதுதான் பை, ரொம்ப நானும் முயற்சி பண்றேன், விட முடியல. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சோன்னு சொன்னான். உண்மையிலே அல்லாஹ்வை நேசித்தவர்கள், ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், மறுமை நாளை நம்பக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அந்த நரகத்தை நம்பக்கூடியவன், முடியலன்னு சொல்ல முடியுமா? சஹாபாக்களுடைய காலத்துல, அந்த ஜாஹிலியாவுடைய காலம், இஸ்லாத்துடைய அந்த ஆரம்ப கட்டம், சஹாபாக்கள், அந்த அரபியர்கள், அந்த மக்கா எல்லாருமே எப்படி நினைச்சாங்கன்னா, யார்கிட்ட அதிகமான மதுபானம் இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன். எப்படி தெரியுமா? இப்போ ஒருத்தர் BMW காரில், ஒரு பென்ஸ் காரில், ஒரு ரால்ஸ் ராயல்ஸ் காரில் அப்படி போறாருன்னா, அவர் வீட்டு வாசல் நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா எப்படி பார்ப்போம்? பயங்கரமான செல்வந்தர் போல. யார்கிட்ட அதிகமான மதுபானத்துடைய அந்த பானைகள் இருக்கோ அவன் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் அல்லாஹ் தடை செய்த பிறகு,
அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கிய பிறகு தூக்கி உடைக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், மதீனா நகரமே மதுபான ஆறா ஓடிச்சு. எப்படி மாற முடிஞ்சு? விடவே முடியல. அவர்கள் இருந்த ஒரு பாதம், அவருடைய வரலாறு நமக்கு ஒரு படிப்பினை. நினைச்சா விட்டுடலாம். ஒரு டாக்டர் சொல்றாருங்க, இனிமே நீ ஒரு பஃப் இழுத்த அப்படின்னா, இனிமே நீ புகையை இழுத்த அப்படின்னா அவ்வளவுதான், மௌத்தா போயிடுவ, உன்னுடைய ஹார்ட் வெடிச்சிடும், உன்னுடைய நுரையீரல் நாசமா போயிடும், கிட்னி சட்னி ஆகிடும் டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எழுப்பானா, என்ன புகையே பிடிக்கிறது இல்லை, இல்லை என்னுடைய டாக்டர் சொல்லிட்டாரு. இருக்கா இல்லையா? ஒரு சில இளைஞர்கள் ஹெட்செட்டை மாட்டிட்டு, நம்ம ஹெட்செட்டை வச்சிருக்கோம், ஹெட்செட்டை பார்த்தோன்னா பலர் நம்மளை கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க, என்ன பைப் எப்போ பாரு ஹெட்செட்டோட சுற்றுறீங்க, பாட்டு கேட்குறீங்களா? பாட்டெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஹிராத்தை கேட்போம், ஏதோ ஒரு ஃபோன் பேசணும்னா அதுக்காக பயன்படுத்தும். இப்போ பார்த்தாலும் என்ன கேட்குறாங்கன்னா, ஹெட்செட் இருந்தாலே அது ஒரு பாட்டை கேட்குறாங்க போல. ஏன்னா அப்படிதான் ஆயிடுச்சு இளைஞர்கள் மத்தியில். பாட்டு கேட்காம தூக்கம் வராது. சொல்றவங்களை பார்த்துருக்கீங்களா? பாட்டு கேட்கலன்னா தூக்கம் வராது பாய். பாட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிப்பேன், பாட்டு கேட்டுட்டு அந்த இசையை கேட்டுட்டு தான் தூங்குவேன். பார்க்குறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, நீ பாட்டு இதுக்கு மேல இசையை கேட்ட அப்படின்னா, காதில் ஹெட்செட்டை மாட்டின அப்படின்னா மூளை வெடிச்சிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. மாட்டுவான காதில். அப்போ ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த அவருடைய பேச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு கூட, இந்த மண் அரிக்கக்கூடிய இந்த உடலுக்கு நாம காட்டக்கூடிய அந்த மதிப்பு கூட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கும் இந்த குர்ஆனுக்கும் நம்ம கொடுக்கலையா? அப்படிதானே யோசிக்கணும். டாக்டர் சொன்னா கேட்பேன், இத்தனை நாள் அல்லாஹ் சொன்னா, இத்தனை நாள் அவருடைய தூதர் சொன்னாங்க, கேட்க மாட்டேன்னு சொன்னா அவர்களை விட அல்லாஹ்வை மட்டப்படுத்திட்டோமா? அவர்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் மட்டமானவர்களா? ஒரு சில பாவங்களை தான் பேச முடியுது. நாம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம். யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு தவறு நம்ம இடத்தில் இருக்கு. ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது அது ஒரு வேலையாகவே, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதிகமான பெண்கள் இதை செய்யறாங்க. இப்ப பேசக்கூடிய நானும் சரி, ஏதோ ஒரு பாவங்கள். அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா நான் என்னென்ன பாவங்களை செய்யறேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும், அது சிந்தித்து பார்த்து நாம் செய்த அந்த பாவங்களுக்காக உண்மையிலே கஅப் இப்னு மாலிக் எப்படி வருந்துனாங்க அவங்க செஞ்ச அந்த தவறுக்காக. எப்படி அவங்களுடைய மனசு, அல்லாஹ் சொல்றான்ல, அவங்களுடைய உலகம் விசாலமாக இருந்துச்சு, அவங்களுடைய உள்ள அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக ஆச்சு. அல்லாஹ் சொல்றான்ல, சும்மா வரலாறை கேட்டோமா இல்லையா? நம்முடைய உள்ளம் நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் பாவம் செய்த பிறகு என்னுடைய உள்ளம் என்ன பாவம் இப்படி செஞ்சுட்டியப்பா, என்னுடைய உள்ள என்ன திட்டுதா? அல்லாஹ்விடத்தில் தௌபால அல்லாஹ் சொல்றான், மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் பேசுறான். பாவம் செய்தவர்கள் பாவம் செய்த உடனே நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன்னு வருத்தத்தோட அல்லாஹ்விடத்தில் வந்து இஸ்திக்பார் செய்வாங்க. இப்போ இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கணும். நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்களை சிந்தித்து பார்த்து அதிலிருந்து விலகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேளுங்கள. யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியாக மாற்று, அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. யா அல்லாஹ் நான் அதிகமாக நன்மையை செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய குணத்தை மாற்று, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இஸ்லாம் நம்முடைய குணத்தை மாற்றதான் ஆக வேண்டும். ஒரு முஸ்லிமா இருந்துக்கிட்டு என்னால அல்லாஹ் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம பேச முடியாது. அல்லாஹ் ஒரு அழகான வாழ்க்கையை நம்மை வாழ வைத்திருக்கான். அல்லாஹுக்கு நன்றி கடன் நம்ம அதிகமாக செலுத்தணும். அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸ், நீங்க அல்லாஹுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லாஹுக்கு உதவி செய்வது அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது. அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றினால், அதற்காக முயற்சி செய்தால் அல்லாஹ் கட்டாயமாக, அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க,
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்காக அவனுடைய வாசல்களை திறந்து வைப்பான். நீங்க அழகான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வகை செய்தியை பற்றி பிடிப்போம். மற்றவங்களுக்கு கிட்ட விவாதம் செய்வதற்காக மார்க்கம் கிடையாது. அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய செயல்களை, நாம் தடுக்க வேண்டிய காரியங்களை நாம் முடிந்த அளவுக்கு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சில இந்த பயான்கள் மட்டும் கிடையாது, இதற்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய அந்த பயான்கள், எல்லா பயான்களும் நம்ம என்னெல்லாம் உரையை கேட்கிறோமோ வந்து அமரும் பொழுது பேசக்கூடியவர் எப்படி பேசுறாரு, நல்லா பேசுறாரா, நல்லா நமக்கு தெரிந்த ஹதீஸ பேசுறாரா, தெரியாத ஹதீஸ பேசுறாரா, புதிய குர்ஆன் வசனமா கிடைக்குமா, இப்படி பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? பேசக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த வசனங்கள், அந்த ஹதீஸ்கள் செவிமடுத்து இருந்தாலும், ஆல்ரெடி கேட்டிருந்தாலும் என்ன அது மாத்துதான் பார்க்கணும். நான் எப்படி என்ன மாத்திக்கிறது? இப்ப கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டு இதற்காக நான் மாறணும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரானா அதற்காக நான் போறேன். அப்படிதானே இருந்தாங்க. அனஸ் பின் நதுரை பத்தி பார்த்தோமா? அந்த உஹதுடைய மலையுடைய அடிவாரத்தில் சொர்க்கத்தை நான் பார்க்கணும், போனாரா இல்லையா? உயிர் போகும், காயங்கள் ஏற்படும், வலி ஏற்படும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அல்லாஹ்விற்காக போகட்டும். அப்படிதான் இருந்தாங்க. சும்மா அவர்களை பற்றி பேசுவதற்காக, அவருடைய அந்த பெருமைகளை பேசுவதற்காக கிடையாது. நமக்கு அல்லாஹ் அதற்காக தான் நமக்காக அந்த வரலாறுகளை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கு. நமக்கு அதில் படிப்பினை இருக்கு. கேட்கக்கூடிய உரைகளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.